Dear students, 12th chemistryல இப்போ நம்ம அடுத்த யூனிட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா இன்ஆர்கானிக்கில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம். இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட், அதாவது நமக்கு 6th யூனிட்டு சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறத அந்த யூனிட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் என்னென்னலாம் நம்ம படிக்க போகிறோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட், classifications of solids, crystal lattice and unit cell, number of atom in cubic unit cell, calculation of involving unit cell dimension, calculation of density, packing in crystal, packing efficiency, radius ratio, imperfection in solid. இந்த imperfection in solidsல point effect சொல்லுவோம். அந்த point effect உடைய classifications இதெல்லாமே பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம இந்த யூனிட்டில் 6th யூனிட்டில் சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ் ஆர், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின், அல்லது ஜென்ரல் கேரக்டர்னு கேட்கலாம். ஸோ சாலிட் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட் ஹேவ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப், அதுக்கு கன அளவு இருக்கும், உருவ அளவு இருக்கும். சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்டு இன்கம்ப்ரெசிபிலிட்டி, ரிஜிட் அப்படின்னா கடினமானது, இன்கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னா அமுக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். சாலிட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் கோஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா உட்கூறுகளுக்கிடையே வலிமையான ஓரிணை விசை அப்படின்னு அர்த்தம். இந்த சாலிட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் கோஹசிவ் ஃபோர்ஸ். சாலிட் ஹேவ் ஷார்ட்டர் இன்டர் அட்டாமிக் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இன்டர் அட்டாமிக் ஷார்ட்டாக இருக்கும், அயனி அண்ட் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும். Their constituent atoms, ions or molecules have fixed position. அது அணுவாக இருக்கட்டும், அயனியாக இருக்கட்டும், அல்லது மூலக்கூறுகளாக இருக்கட்டும், அதுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு நிலையான ஒரு இடம் இருக்கும். அண்ட் கேன் ஒன்லி ஆக்சிலேட் அப்படின்னா அலைவுறக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அபவுட் தியர் மீன் பொசிஷன். ஸோ அடுத்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். அந்த சாலிட்ஸில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னா படிக வடிவமுடைய திடப்பொருள். அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னா படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த கிறிஸ்டலைன் சாலிட் ஃபர்தர் கிளாஸிஃபைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அயானிக் கிறிஸ்டல், கோவலன் கிறிஸ்டல், மாலிகுலர் கிறிஸ்டல், மெட்டாலிக் கிறிஸ்டல், அட்டாமிக் சாலிட். இந்த இதில் அந்த 4 பற்றி மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அயானிக் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. கேட்கலாம், ஒன் வேர்டில் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அயானிக் கிறிஸ்டல் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கோவலன் கிறிஸ்டல் அப்படின்னு கொடுத்து ஒன் வேர்டு கேட்கலாம். இப்போ கோவலன் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டைமண்ட், சிலிகா SiO2. மாலிகுலர் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள் நாப்தலின், ஆந்த்ரசின், குளுக்கோஸ். இப்போ நாப்தலின் அப்படின்னா நமக்கு அந்துருண்டை சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்துருண்டை தான் நாப்தலின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மெட்டாலிக் கிறிஸ்டல், ஆல் மெட்டாலிக் எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பிளாக் எலமெண்ட் அண்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ், சோடியம், மெக்னீசியம், காப்பர், கோல்டு, சில்வர், அயன், இதெல்லாமே நம்ம மெட்டாலிக் கிறிஸ்டல் சொல்கிறோம். அடுத்து அட்டாமிக் சாலிட் எக்ஸாம்பிள் ஃப்ரோசன் எலமெண்ட் ஆஃப் குரூப் 18. குரூப் 18 நோபல் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலமெண்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இது எல்லாமே கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாலிட். ஃபஸ்ட் ஒன் கிறிஸ்டலின் சாலிட், படிக வடிவமுடைய திடப்பொருள். ஃபஸ்ட்டு சாலிட் அப்படின்னா என்ன, அந்த டேர்முக்கான மீனிங் என்ன, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா த டேர்ம் கிறிஸ்டல் கம்ஸ் ஃப்ரம் த க்ரீக் வேர்டு. இது என்ன வேர்டில் வந்தது அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. இந்த க்ரீக் வேர்டோட மீனிங் அப்படி என்னன்னு பார்ப்போம். க்ரீக் வேர்டோட மீனிங் கிறிஸ்டலோஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டலோஸ் அப்படின்னா விச் மீன்ஸ் கிளியர் ஐஸ், அதாவது வெண்மையான படிகம், ஐஸ் அப்படின்னு அர்த்தம். திஸ் டேர்ம் வாஸ் ஃபஸ்ட் அப்ளைட் டு டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் ஸ்டோன். அதாவது இந்த கிறிஸ்டலோஸ் அப்படிங்கிற அந்த கிளியர் ஐஸ் அப்படிங்கிற டேர்ம் எங்கே ஃபஸ்ட்டு அப்ளைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் த நேம் இஸ் யூஸ்டு ஃபார் சாலிட் பவுண்டட் பை மெனி ஃப்ளாட் சிமெட்ரிக்கலி அரேஞ்ச்டு ஃபேஸஸ். ஸோ இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்லலாம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எ கிறிஸ்டலின் சாலிட் இஸ் ஒன் இன் விச் இட்ஸ் கன்ஸ்டியூயன்ட் ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஹாவ் அன் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் ஓவர் எ லாங் ரேஞ்ச். ஸோ இது நம்ம கிறிஸ்டலின் சாலிட். ஸோ இதான் அந்த கிளியர் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட். அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னா அதுவும் ஒரு கிரேக் வேர்டு தான். அமார்ஃபஸ் மீன்ஸ் நோ ஃபார்ம்.
த கன்ஸ்டிடியூயன்ட் ஆர் ரேண்டம்லி அரேஞ்ச்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 3 மார்க் கேட்கலாம். கிறிஸ்டலின் சாலிடுக்கும் அமார்ஃபஸ் சாலிடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இதை வேறு மாதிரி கேட்கலாம். கிறிஸ்டலின் சாலிட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனிசோட்ரோபிக்னு சொல்கிறோம், அமார்ஃபஸ் சாலிடை ஐசோட்ரோபிக்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனிசோட்ரோபிக் அண்ட் ஐசோட்ரோபிக் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டலின் சாலிடுனா என்ன, அமார்ஃபஸ்க்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்ப்போம். இது கிறிஸ்டலின் சாலிட் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி, இது ஷார்ட் ரேஞ்ச். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கன்ஸ்டிடியூயன்ட், ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ரேண்டமாக அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அடுத்து டெஃபினைட் ஷேப், இது இன்டெஃபினைட் ஷேப், அதான் இர்ரெகுலர் ஷேப். ஜென்ரலி கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் அனிசோட்ரோபிக் இன் நேச்சர், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ இது அனிசோட்ரோபிக் அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து தே ஆர் ஐசோட்ரோபிக் நேச்சர் லைக் லிக்விட்ஸ். தே ஆர் ட்ரூ சாலிட்ஸ். இது என்ன அப்படின்னா தே ஆர் கன்சிடர் அஸ் சூடோ சாலிட்ஸ் அப்படின்னா போலி திடப்பொருள்கள் ஆர் சூப்பர் கூல்டல் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இங்கே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட். இது டெஃபினைட் ஃபியூஷன், இது நாட் டெஃபினைட் ஃபியூஷன். தே ஹாவ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், கிராஜுவலி soften over a range of temperature and so can be molded. எக்ஸாம்பிள், இப்போ கிறிஸ்டலின் சாலிடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, டைமண்ட் எக்ஸெட்ரா. அமார்ஃபஸ் சாலிடுக்கு எக்ஸாம்பிள் ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கடுத்து இந்த ஐசோட்ரோபி அப்படின்பா. ஐசோட்ரோபி அப்படின்னா அமார்ஃபஸ். ஐசோட்ரோபி மீன்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன் இன் சாலிட் ஸ்டேட். ஐசோட்ரோபி மீன்ஸ் ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒளிவிலகல் எண் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் எக்ஸெட்ரா இன் ஆல் டைரக்ஷன். வேரஸ் அனிசோட்ரோபி இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ அனிசோட்ரோபிக் அப்படின்னா என்ன? இந்த அனிசோட்ரோபிக் ஐசோட்ரோபிக்கான டயக்ராம் பாருங்கள். இது அனிசோட்ரோபி இன் கிறிஸ்டல்ஸ், இது ஐசோட்ரோபி இன் அமார்ஃபஸ் சாலிடு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஏ அண்ட் பி ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஆர்டராக இருக்கும், இது irregular-ஆக இருக்கும். ஸோ அனிசோட்ரோபிக் crystalline solids are anisotropic and they show different values of physical properties when measured along different direction. The following figure illustrates the anisotropy in crystal due to the different arrangement of their constituent along different direction. So அதான் அந்த அதில் உள்ள டயக்ராம். அடுத்து classifications of ionic solid. So 4 types இருக்குது. What are the classifications of கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னு கேட்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிடு, செகண்ட் ஒன் கோவலன் சாலிடு, தேர்ட் ஒன் மாலிகுலர் சாலிடு, ஃபோர்த் ஒன் மெட்டாலிக் சாலிடு. ஸோ இந்த 4 சாலிட்ஸை பற்றி நம்ம அடுத்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அயானிக் சாலிட் அப்படின்னா த ஸ்ட்ரக்சுரல் யூனிட்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் கேட்டயான் அண்ட் ஆனயான். ஒரு பாசிட்டிவ் நேர்மின் அயன் இருக்கணும், ஒரு எதிர்மின் அயன் இருக்கணும். தே ஆர் பவுண்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்படின்னா நிலை மின்னியல் கவர்ச்சி விசை வந்து அதிகமாக இருக்கணும். டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கேட்டயான் ஆர் surrounded by as many anions as possible and vice versa. Ionic crystal possesses definite crystal structure. Many solids are cubic closed back. Example, the arrangement of sodium plus and Cl minus ion in NaCl crystal. Na plus cation, Cl minus anion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் பார்க்குறீங்க. இதில் ப்ளூ கலர் எல்லோ கலர் இருக்குது. ப்ளூ கலரை வந்து சிஎல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லோ கலரை வந்து நம்ம சோடியம்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து இருக்கும். இப்போ ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ. ஸோ அப்போ சோடியம் ஒரு அயான் இருந்துச்சுன்னா அடுத்ததில் குளோரின் இருக்கும், குளோரின் இருந்தால் சோடியம் இருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் சோடியம் கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர் தான் அது. ஸோ அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயானிக் சாலிட். அயானிக் சாலிடுடைய நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட் பார்த்தோம். இப்போ அயானிக் சாலிடுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா அயானிக் சாலிட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். தீஸ் சாலிட்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. பிகாஸ் த அயான்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் தியர் லேட்டிஸ் பொசிஷன். ஏன் கண்டக்ட் பண்ணாது அப்படின்னா அது லேட்டிஸ் பொசிஷனில் நிலையாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. தே டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஸ்டேட். அதாவது உருகிய நிலையில் அது என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுது. ஆர் வென் டிசால்வ் இன் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது கண்டக்ட் பண்ணுது. பிகாஸ்
The ions are free to move in the molten state or solution. Fourth one, they are hard as only strong external force, main strong external force இருந்தால் வந்து ஹார்டாக இருக்கும், can change the relative position of ions. Next, covalent solid, இது என்ன அப்படின்னா டைமண்ட். கோவலன்ட் சாலிடுக்கான எக்ஸாம்பிள் வந்து டைமண்டு, சிலிக்கான் கார்பைடு, சிலிக்கா. In covalent solid, the constituent atoms are bound together in a three-dimensional network entirely by covalent bond. Example, diamond, silicon carbide, etc. Such covalent network crystals are very hard and have high melting point. They are usually poor thermal and electrical conductor. தெர்மல் வெப்பத்தையும் எலக்ட்ரிக்கலையும் புவரை கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. அடுத்து மாலிகுலர் சாலிட். The molecular solids, the constituent are neutral molecules. They are held together by weak van der Waals force. van der Waals force வந்து கம்மியாக இருக்கும். Generally, molecular solids are soft and they do not conduct electricity. இந்த molecular solid வந்து சாஃப்டாக இருக்கும், எலக்ட்ரிக்கலை கண்டக்ட் பண்ணாது. These molecular solids are further classified into three types. So, first classifications of solid two types, crystalline, amorphous. Crystalline solids also further classified four types. இப்போ molecular solid அதில் three types இருக்குது. ஒன்று non-polar molecular solid, polar molecular solid, hydrogen bonded molecular solid. So, one by one பார்ப்போம். First one, non-polar molecular solid. In non-polar molecular solid, constituent molecules are held together by weak depression force or London force. So the question கேட்கலாம், what is London force அப்படின்னா என்ன அப்படின்னா வீக் டிப்ரெஷன் ஃபோர்ஸ் இருக்கணும். அதை வந்து நான் போலார் மாலிகுலர் சாலிட். அப்போ நான் போலார் மாலிகுலர் சாலிட் அப்படின்னா முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு அர்த்தம். They have low melting point and are usually in liquids or gaseous state at room temperature. Example, naphthalene, anthracene, etc. So இது எல்லாமே ஒன் வேர்டுக்கு கேட்பாங்க. Which one of the following is non-polar molecule example அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு போலார் மாலிகுலர் சாலிட். ஸோ இந்த டயக்ராம் தான் போலார் மாலிகுலர். The constituents are molecules formed by polar covalent bonds. Covalent அப்படின்னா sharing of electron. They are held together by relatively strong dipole interaction. அதான் கோவலன் அப்படின்னா இப்போ ஏ ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணணும், பிங்கிற ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் பொழுது ஸோ அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கை வந்து சிக்மா பாண்ட், அதை கோவலன் பாண்ட். அப்போ வெரி டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ரொம்ப வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அவருடைய கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தேன் த நான்-போலார் மாலிகுல் சாலிடு. நான்-போலார் மாலிகுல் சாலிடு ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் அதை விட வெரி ஸ்ட்ராங் எது அப்படின்னா இந்த போலார் மாலிகுலர் ஸ்ட்ராங். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் அம்மோனியா, இது எல்லாமே போலார் மாலிகுல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்டர் மாலிகுலர் சாலிட். The constituents are held together by hydrogen bond. They are generally soft solid under room temperature. Example, solid ice, water, glucose C6H6, C12H6, C6H12O6, urea, diamino ketone, etc. The hydrogen bonded வந்து intermolecular and intramolecular hydrogen typesல வரும். அடுத்து next metallic solid. In metallic solid, the lattice points are occupied by positive metal ion and a cloud of electron pervades the space. They are hard and have high melting point. Metallic solids possess excellent electrical and thermal conductivity. Metallic solid வந்து excellent electricalையும் thermal conduct பண்ணும். They possess bright luster. Bright luster அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள், metals and metal alloys belong to this type of solid. For example, copper, iron, zinc, gold, silver, gold, copper, zinc, etc. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ
இந்த யூனிட் இப்போ நம்ம நடத்தின வரைக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்குங்க, படித்து நோட்டில் எழுதி பாருங்கள். இப்போ ஆன்லைன் கிளாஸில் என்னென்னலாம் நடத்துகிறோமோ இதை திரும்ப நாங்கள் ஸ்கூலில் நடத்த மாட்டோம். இது நீங்கள் ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு ஒன்று வைப்போம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதணும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ, வெல்கம்.